Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி பீக்கங்காய் பொரியல். இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அமுக்குங்க. நான் ஒரு 250 கிராம் பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல நாட்டுக்காய் இது. இதை தோலை நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ அதில் பெரிய வெங்காயம் 1 மெல்லிஸாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இப்போ அதை லேசாக வதக்கிக்கலாம். அதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். பச்சை மிளகா 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். மிளகாத்தூள் போட போகிறது கிடையாது, அதனால் பச்சை மிளகா தான் நமக்கு காரம் கொடுக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த பீக்கங்காவை இதில் போட்டுருவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். நல்லா வேகிறதுக்கு. ஏற்கனவே பீக்கங்காலையும் கொஞ்சம் தண்ணி விடும். இது வேகிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப தேவையில்லை. இப்போ அதை நல்லா சுருளை வச்சிடலாம். இப்போ நம்மளோட பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தயிர் சாதத்துக்கு, மீன் குழம்புக்கெல்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.